சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த வேட்டையன் படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் என அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களோட இணைந்து நடித்து வரும் துஷாரா விஜயன் தமிழில் ஆர்யா ஜோடியா சார்பட்டா பரம்பரை படத்தில் ரஞ்சித் இயக்கத்தில் மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த படத்தை தொடர்ந்து அவருக்கு தமிழில் அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களோட இணைந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைச்சி வருது. சமீபத்தில் தனுஷ் இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான ராயன் படத்தில் அவரது தங்கையா மாஸ் நடிப்பை வெளிப்பட்டிருந்தார் துஷாரா விஜயன். இதனையடுத்து தற்போது விக்ரம் ஜோடியா வீரதீர சூரன் படத்திலையும் ரஜினிகாந்தின் வேட்டையன் படத்திலும் முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சுட்டு முடிச்சிருக்காரு. இந்நிலையில் ரஜினியோட தான் நடித்தது கனவு போல இருந்ததா துஷாரா சொல்லியிருக்காரு. அது என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நடிகை துஷாரா விஜயன் அநீதி, கழுவேத்தி மூர்க்கன் போன்ற படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தவர். ஆனாலும் இவருக்கு ரஞ்சித் ஆர்யா கூட்டணியில் வெளியான சார்பட்டா பரம்பரை படம் மிக பெரும் அளவில் கவனத்தை பெற்று தந்தது. இதனையடுத்து தமிழில் அடுத்தடுத்த முன்னணி நடிகர்களோடு இணைந்து படங்களில் நடிச்சிட்டு வராரு. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனுஷ் இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான ராயன் படத்தில் தனுஷோட தங்கையா நடித்து மிக பெரும் வரவேற்பை பெற்றிருந்தார் துஷாரா. இந்த படம் வரவேற்பிலும் வசூலிலும் ரொம்பவே சாதனை படைத்திருந்தது. அடுத்ததா விக்ரம் ஜோடியா வீரதீர சூரன் படத்திலையும் லீட் கேரக்டரில் நடிச்சு வராரு துஷாரா விஜயன். இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்துடன் இணைந்து வேட்டையன் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ராயன் படத்தை போலவே துஷாராவுக்கு மிகவும் வெயிட்டான கேரக்டர் அமைந்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்நிலையில் தற்போது வேட்டையன் படம் குறித்து பேசியிருக்க நம்ம துஷாரா விஜயன் இந்த படத்தில் முதல் காட்சியில் ரஜினியோட மறுநாள் நடிக்கவிருந்த சூழலில் முந்தைய நாள் தனக்கு காய்ச்சலே வந்து விட்டதா சொல்லியிருக்காரு. அவருடன் இணைந்து நடித்தது தனக்கு கனவு மாதிரி இருந்ததா அவர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நடிகருக்கும் ரஜினியுடன் இணைந்து நடிக்க வேண்டும் என்ற கனவு இருக்கும் என்றும் தனக்கு அந்த கனவு மிகச் சிறப்பான வகையில் நடந்து முடிந்ததாகவும் துஷாரா விஜயன் மேலும் தெரிவிச்சிருந்தார். தான் அவருடன் இணைந்து நடித்ததை இன்னும் நம்ப முடியல என்று துஷாரா தெரிவிச்சிருக்காரு. அவருடன் இணைந்து நடித்த மிக பெரும் ட்ரீட்டா இருந்ததாகவும் படத்தில் தனக்கு மிகவும் வெயிட்டான ரோல் மற்றும் துஷாரா விஜயன் இதை பற்றி சொல்லியிருக்காரு. இதே போல ஃபகத் ஃபாசில் மிக பெரும் நடிகர் என்றும் அவருடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பை வேட்டையன் படம் பெற்றுக் கொடுத்ததா துஷாரா உற்சாகமாக தெரிவிச்சிருக்காரு. தமிழில் வளர்ந்து வரும் இளம் நடிகையா தன்னுடைய நடிப்பால் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து வருபவர் துஷாரா விஜயன். இவர் தனது சமீபத்த பேட்டியில் தன்னுடைய 35 வயது வரை மட்டுமே படங்களில் நடிப்பேன் என்றும் அதன் பிறகு படங்களில் நடிப்பதை நிறுத்திக் கொள்வேன் என்றும் அவர் சொல்லியிருக்காரு. இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடித்தது எனக்கு மிக பெரும் பெருமையாக இருக்குது என்றும் சொல்லியிருக்காரு. அதைத் தொடர்ந்து வேட்டையன் படம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. மேலும் உண்மை சம்பவத்தை தான் ஒரு படமாக எடுத்திருக்காரு நம்ம டிஜிஎன் எனவேல். இதில் அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்காங்களாம் லைக்கா. செப்டம்பர் மாதம் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்கும் என்றும் கண்டிப்பாக இந்த ஆடியோ லான்ச்சுக்கு விஜய் அல்லது அஜித் யாராவது ஒருத்தரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அஜித்தை கூப்பிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. ஏன்னா விடாமுயற்சியை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதனால் கண்டிப்பாக அஜித் வருவார் என்று நம்பப்படுது. ஆனால் சில ரசிகர்களோ என்ன சொல்லிட்டு வராங்கன்னா விஜய் கண்டிப்பாக இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வருவார் என்றும் அஜித், விஜய் மற்றும் ரஜினிகாந்த் 3 பேரும் சேர்ந்து இந்த ஆடியோ லான்ச்சில் பக்காவாக ஒரு ஸ்பீச்சை கொடுப்பாங்க என்றும் சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆடியோ லான்ச் நடக்கும்போது தான் தெரியும். இதில் அறிவிப்பு வரும்போது நம்ம பார்ப்போம். நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.